வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷா. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். பிருதேஸ்வர் டெம்பிள் உருவான ஹிஸ்ட்ரியை தான் நம்ம அழகாக பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா பிருதேஸ்வர் டெம்பிளில் அழகாக ஒரு புகைலாசா கேவ் மியூசியம் அப்படின்றதுக்கே அழகாக சித்தரித்து ரொம்ப அழகாக இதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த கதையை நம்ம பார்க்கலாம். ராவணனோட அம்மா ராவணன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் ஆத்மலிங்கத்தை சிவபெருமான் கிட்ட வரமாக கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராவணனும் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா சொன்னதை மீறுவாரா, சரி நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தவத்தை புரியறதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. ராவணனோட அம்மா கேட்டதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் இந்த அழகான கதை உருவாச்சு. ராவணன் பயங்கரமாக தவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். எப்படியாவது அம்மா கேட்ட அந்த ஆத்மலிங்கத்தை சிவபெருமான் கிட்ட நம்ம வரமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனோட தவம் எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சுக்கோங்க. இதை பார்த்த நாரதர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. விஷ்ணு பகவான் கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் எப்படியாவது ஒரு மாயை பண்ணி ராவணனோட தவத்தை நிறுத்தணும் அப்படின்றாங்க. அதுக்குள்ள ராவணன் என்னடா இது, நம்ம இவ்வளோ தவம் பண்ணியும் சிவபெருமான் நம்மளுக்கு கேட்கலையேன்னு சொல்லிட்டு கைலாச மலையையே கையில் தூக்கி தவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை பார்த்து சிவபெருமானும் பார்வதியும் அவங்க முன்னாடி தோன்றி ராவணன் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அதுக்கு ராவணன் எனக்கு பார்வதி தேவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவபெருமானும் சரி நீ பார்வதி தேவியை உன் கூட அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போவும் நாரதர் என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு ராவணன் கிட்ட. நீ தேடி வந்த பார்வதி தேவி இவங்க கிடையாது, இவங்க மாயை, அவங்க பார்த்தீங்கன்னா பாதாள லோகத்தில் இருக்காங்க அப்படின்றார். உடனே பாதாள லோகத்துக்கு போய் பார்வதி தேவியை திருமணம் பண்ணிக்கிட்டு இலங்கைக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இலங்கைக்கு கூப்பிட்டுட்டு போன உடனே அவங்க அம்மா என்னடா ராவணா பண்ணிகிட்ருக்க, இது யாருன்னு கேட்டாங்க. நான் உன்னை ஆத்மலிங்கத்தை தானே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை கேட்குறாங்க. ராவணனுக்கு இப்போ தான் புரிஞ்சுது அவரை சுற்றி நடந்த சதிகள். உடனே திருப்பி பயங்கரமாக தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த வாட்டி அவர் தவம் பார்த்தீங்கன்னா தான் 5 தலையை சுட்டு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ பெரிய தவமாக தன்னையே 5 தலையை அழிச்சிக்கிற அளவுக்கு போயிட்டாரு ராவணன். இதை பார்த்த சிவபெருமான் உடனே அவர் முன்னாடி தோன்றி, சரி உன்னோட தவத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு ஆத்மலிங்கத்தை தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ அந்த ஆத்மலிங்கத்தை எப்போவுமே கீழே இறக்கக்கூடாது அப்படின்றாரு. இதை கேட்ட நாரதர் உடனே பிள்ளையார்கிட்ட போயிட்டு, விநாயகா விநாயகா எனக்கு ஒரு வரம் வேணும், எப்படியாவது ராவணன் இலங்கைக்கு போகும்போது இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ பார்த்துக்கோ, உன்கிட்ட நான் இதை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்கிறாரு. உடனே பிள்ளையாரும் ஒரு குட்டி பையனாக மாறி ராவணன் கிட்ட போகிறாரு. உடனே ராவணன், சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் தவம் பண்ணணும், இந்த லிங்கத்தை நீ கையிலேயே வச்சுக்கோ, ஆனால் இதை கீழே மட்டும் நீ வச்சிடாத அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பையன், நான் 3 வாட்டி உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வரலைன்னா நான் கீழே வச்சிருவேன் இந்த லிங்கத்தை அப்படின்றான். உடனே அந்த குட்டி பையனும் 3 வாட்டி கூப்பிட்டான், அவள் வரவே இல்லை ராவணன், அதனால் கீழே வச்சுட்டார். உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த லிங்கத்தை 5 பீஸாக உடச்சி தூக்கி விட்டு எறிகிறாரு. அந்த விட்டெறிய காட்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான இருக்குது. அந்த 5 பீஸ்லேருந்து உருவான கதை தான் பார்த்திங்கன்னா, ஒன்று மிருதேஸ்வர், இன்னொன்று கோகர்ணா, 3வது பார்த்திங்கன்னா தாரேஸ்வர், 4வது குணுவந்தேஸ்வர், 5வது சத்தேஸ்வர். இந்த 5மே அழகாக 5 பீஸாக போன லிங்க கோவில் தான் இது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிருதேஸ்வரை சுற்றி ஸ்தலங்களாக அழகாக அங்கே இருக்குது. எல்லா இடத்துலையுமே சிவபெருமான் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாரு. இந்த புகைலாசா கேவ்க்குள்ள மியூசியமில் அழகாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே அந்த மியூசியமோட
எக்ஸிட் வந்துடும். சூப்பராக இருந்தது. உண்மையாகவே உள்ளே அப்படியே ஒரு ரியாலிட்டியாகவே பார்க்குற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய். டேக் கேர்.